பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பிரதமர். இந்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் ஆவார். மேலும் ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகரும் ஆவார். மத்திய மந்திரி சபையின் தலைவரும் பிரதமர் ஆவார். இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் அனைத்து துறைகளுக்கும் பிரதமரே தலைவர் ஆவார். மேலும் பிரதமர் ஜனாதிபதியிடம் மத்திய மந்திரி சபையை உருவாக்க பரிந்துரை செய்வார். இவர்களே பின்னாளில் கேபினெட் அமைச்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்திய அரசால் எட்டப்படும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் இந்த கேபினெட் அமைச்சர்களே பொறுப்பேற்கின்றனர். மேலும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை நடத்தும் உரிமையானது நாட்டின் பிரதமர் வசமே உள்ளது. மேலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கும் பதிலளிக்கும் கடமையும் பிரதமரிடம் உள்ளது. பிரதமர் வசம் பொதுவாக எப்பொழுதும் சில கடமைகள் உள்ளது. அதாவது கேபினெட் நியமன அதிகாரம், ஓய்வூதியத்துறை மற்றும் பொதுநலத்துறை, மேலும் செயல்பாட்டுத்துறை, கூடுதலாக அணுசக்தி துறை மற்றும் விண்வெளித்துறை ஆகும். நாட்டில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளில் பிரதமரே முன்னிலை வகிக்கிறார். மேலும் எவ்வித சர்வதேச நிகழ்வுகளிலும் இந்தியாவிற்காக முன்னிலை வகிப்பவர் நாட்டின் பிரதமர் ஒருவரே ஆவார். மேலும் பிரதமரின் ராஜினாமா அல்லது உயிரிழப்பானது மத்திய மந்திரி சபையை கலைத்து விடுகிறது. இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள், குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.